வணக்கம். இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 8 ரிவிஷன் வீடியோ பார்க்க போகிறோம். பெரியாரின் சிந்தனைகள். 20ஆம் நூற்றாண்டில் எங்கு பிறந்தவர் பெரியார்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பிறந்திருப்பார். பெரியார் அவருடைய இரு கண்களாக எதை கருதினாருன்னா பகுத்தறிவும் சுயமரியாதை. சுயமரியாதையை வேற எப்படி சொல்லலாம்னா தன் மதிப்பு அப்படின்னு சொன்னாலும் சுயமரியாதை தான். இந்த இரண்டு விஷயங்களை தான் பெரியார் அவருடைய கண்களாக கருதியிருக்காரு. ஸோ பெரியார் கண்களாக கருதியது பகுத்தறிவு, தன் மதிப்பு அல்லது சுயமரியாதை. இதுவே இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல இந்த கேள்வியே கேட்டிருக்காங்க. வெந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோடு சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா பெரியாரை சொல்லுவோம். மூட பழக்கத்துல மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் யாருன்னா பெரியார். இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கியம்தான். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். எப்பவுமே நீங்க இந்த லெசன் படிக்கும் போது எல்லாமே மேல இருந்து அந்த லெசன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எப்போ நீங்க வாசிச்சாலும் ஃபுல்லாவே வாசிச்சிருங்க. ஏன்னா அத்தனை விஷயங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். எல்லாமே அப்படி கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். ஸோ யார் சொன்னதுன்னா பெரியார் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. மூட பழக்கத்துல மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் யாருன்னா பெரியார். அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் யாரு அப்படின்னாலும் பெரியார் தான். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் அப்படின்ட்டு அரும்பாடுபட்டவர் யாருன்னா பெரியார். இதுவே 3 கொஸ்டின், 3 தனித்தனியா கூட கேட்கலாம். ஸோ இதுல தந்தை பெரியார் இது எல்லாமே முக்கியம். அவருடைய சிறப்பு பெயர்கள்: பகுத்தறிவு பகலவன் யாருன்னா பெரியார். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் யாருன்னா பெரியார். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பெரியார். ஈரோடு சிங்கம் அப்படின்ட்டு யாரு அழைக்கிறோம்னா பெரியார். புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்னா யாருன்னா பெரியார். பெண்ணின போர் முரசு யாரு அப்படின்னா பெரியார். சுயமரியாதை சுடர் யாருன்னா பெரியார். பகுத்தறிவு பகலவன் யாருன்னா பெரியார். எல்லாமே ரொம்ப முக்கியம். பெரியாருக்கான சிறப்பு பெயர்கள் எல்லாமே. பெரியார் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுடைய நினைவுக்கு என்ன வரும்? பகுத்தறிவு. எல்லாமே அறிவை கொண்டு ஆராய்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பெரியார். அப்படி பகுத்தறிவு என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த செயலையுமே அறிவியல் கண்ணோட்டத்தோட அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது தான் பகுத்தறிவு. பெரியார்னாவே பகுத்தறிவுன்றது ஞாபகம் வரும். பகுத்தறிவு அப்படின்னு என்னன்னா எந்த செயலையுமே அறிவியல் கண்ணோட்ட அணுகணும், ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி நம்மளுடைய அறிவின் வழியை சிந்தித்து முடிவு எடுக்கிறது தான் பகுத்தறிவு. சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் பாத்தீங்கன்னா பெரியாருடைய சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. ஸோ இதுக்கு முன்னாடி இதில் ஹைலைட் பண்ணாத ஒரு விஷயம், முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காகவே ஒரு செயலை நம்ம அப்படியே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா முன்னோர்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாங்க. இப்போ காலம் மாறிவிட்டது. அதனால அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்களையும் மாத்திக்கணும், அறிவு நிலையில் நடைமுறைக்கேற்ற வகையில் செயல்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடனே பெரியார் சிந்தித்தார் என்றதை சொல்லியிருக்காங்க. சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் யாருடைய சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியதுன்னா பெரியாருடைய சிந்தனை. சமூகத்திலையும் அவர் தமிழ் மொழியிலேயே பாத்தீங்கன்னா மாற்றங்கள் செஞ்சிருப்பாங்க. ஸோ மொழியிலையும், கல்வியிலையும், பண்பாடுலையும், பொருளாதாரத்திலையும் எல்லா துறைகளிலுமே யாருடைய சிந்தனை எழுச்சியை ஏற்படுத்தியதுன்னா பெரியாருடைய சிந்தனை. தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜாதி சமய பிறவிகள் மேலோங்கி இருந்தது. அப்போ அவர் சொல்றாரு, பிறப்பின் அடிப்படையில உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடுகள் அவருடைய காலகட்டத்துல இருந்தது. ஜாதி என்னும் பெயரால் ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது. இந்த இழிநிலை கண்டு தந்தை பெரியார் கொதித்தெளிந்தார். ஜாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த ஜாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் சொன்னவர் யார்? பெரியார். ஜாதி என்னது, என்ன தருதான்? ஆதிக்க உணர்வை தர்றதால மற்றவர்களினுடைய உரிமைகளையும் பறிக்கிறதால அந்த மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த ஜாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் சொன்னது யாருன்னா பெரியார். ஜாதியினால் மனித வாழ்விற்கு எந்தவித சிறு பயனும் விளைய போவதில்லை. அதனால் வீண் சண்டைகளும்
குழப்பங்களும் தான் மேலோங்குகின்றன. அத்தகு ஜாதி மனிதனுக்கு தேவையில்லை அப்படின்னு வலியுறுத்தியவர் யாருன்னா பெரியார். மதங்கள் என்பன மனித சமூகத்தில் வாழ்க்கை நலத்திற்கே ஏற்படுத்தப்பட்டன. மதங்கள் என்றது எதுக்கு ஏற்படுத்தினாங்கன்னா மனிதர்களுடைய நலத்துக்காக தான் அதை ஏற்படுத்தினாங்க. ஆனா இன்று மதத்தின் நிலை என்ன? நன்கு சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, பிரித்து வைப்பதற்காகவா என பெரியார் பகுத்தறிவு வினாக்களை எழுப்பினார். இது கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, மதங்கள் மனிதர்களுக்காகவா அல்லது மனிதர்கள் மதங்களுக்காகவா என்று ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா, மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, பிரித்து வைப்பதற்காகவா என பகுத்தறிவு வினாக்களை எழுப்பியவர் யாருன்னா பெரியார் எழுப்பியிருப்பாரு. கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர் தான் பெரியார். சமூக வளர்ச்சிக்கு கல்விதான் மிக சிறந்த கருவி அப்படின்னுட்டு யார் கருதுறாங்கன்னா பெரியார் கருதுறாங்க. சமூகம் வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு மிக சிறந்த கருவியாக பெரியார் எதை சொல்றாரு? கல்வியை சொல்றாரு. சேம் டைம் சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்ல ஒழுக்கத்தையும் ஏற்படுத்தணும். மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும். ஒரு படிப்பு என்றது எப்படி இருக்கணுமா? மனிதர்களுக்கு பகுத்தறிவு கொடுக்கணும், சுயமரியாதை உணர்ச்சியையும் கொடுக்கணும், நல்ல ஒழுக்கத்தையும் கொடுக்கணும். சேம் டைம் அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மை அடையணும், நல்ல தொழில் செஞ்சு அவங்க முன்னேற மாதிரி கல்வி இருக்கணும் அப்படின்னுட்டு பெரியார் சொல்றாரு. அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே கல்வி உரிமையானது எனவும் சில பிரிவினருக்கு கல்வி கற்க உரிமை இல்லை எனவும் கூறப்பட்ட கருத்துக்களை பெரியார் கடுமையாக எதிர்த்தார். சோ பெரியார் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கவே முடியாது. இந்த விஷயங்களை எல்லாம் பெரியார் எதிர்த்திருக்காரு. அவர் எல்லாருக்குமே கல்வி சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பாக யாருக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா பெண்களுக்கு கல்வி அறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும். இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. பெரியார் கல்வியை கல்வியில யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றாரு? பெண்களுக்கு சொல்றாரு. பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் அப்படின்னுட்டு பெரியார் கருதுறாரு. பெண்களுக்கு கல்வி கற்பிச்சோம்னா சமுதாயம் விரைவாக முன்னேறும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். பெரியார் எதிர்த்தவை இந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. இந்திய எதிர்த்திருப்பாரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறமா ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தையும் எதிர்த்திருப்பாரு. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை முத்துலட்சுமி அம்மையார் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு துணை நின்றவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் துணை நின்றிருப்பாங்க. பெரியாரும் பாத்தீங்கன்னா அந்த தேவதாசி முறையை எதிர்த்திருப்பாரு. கல்லுண்ணல் அதை எதிர்த்திருக்காரு. குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காரு. மனக்கொடையையும் பெரியார் எதிர்த்திருக்காரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் பெரியார் கடுமையாக எதிர்த்தார். ஒரு மொழியினுடைய தேவை என்பது பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்துற முறையை கொண்டுதான் அமைகிறது. இந்தியாவிலேயே பழமையான மொழி எதுன்னா தமிழ் மொழி. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் பண்ணிட்டு யார் சொல்றாரு? பெரியார் சொல்றாரு. சோ ஒரு மொழியின் தேவை எதை பொறுத்து அமையும்னா அந்த மொழியை பயன்படுத்தக்கூடிய முறையை பொறுத்து அமையும். இந்தியாவிலேயே பழமையான மொழி எதுன்னா தமிழ். இந்தியாவில இல்லைங்க, உலகிலேயே பழமையான மொழி எதுன்னா நம்ம தமிழ் மொழி தான். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் பண்ணிட்டு யார் சொல்றாங்க? பெரியார் சொல்றாரு. அடுத்து ஒரு மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனுஷங்களுக்கு மானத்தையும் பகுத்தறிவையும் வளர்ச்சியையும் நல்ல பண்புகளையும் ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் யார் சொல்றாரு? பெரியார் சொல்றாரு. நீங்க ஒரு நூல் எழுதுங்க, இல்ல ஒரு இலக்கியம் எழுதுங்க, ஏதோ ஒண்ணு நீங்க எழுதுறீங்கன்னா அந்த நூல் எப்படி இருக்கணுமா? மனிதர்களுக்கு பகுத்தறிவையும் மானத்தையும் வளர்ச்சியையும் நல்ல பண்புகளையும் கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க? பெரியார் சொல்றாங்க. மதம் கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம்
மதம், கடவுள் ஆகியவற்றிலிருந்து தொடர்பில்லாத ஒரு இலக்கியம், யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம், யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மை அடைய முடியும். அத்துடன் அவற்றை பயன்படுத்தும் மக்களும் அறிவுடையவராக உயர்வார் அப்படின்னுட்டு யார் சொல்றாங்க? பெரியார் வந்து சொல்றாங்க. ஒரு இலக்கியத்தை ஏற்றுறீங்கன்னா மதத்துல இருந்தும் கடவுள்கிட்ட இருந்தும் வந்து அது தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் பொதுவான ஒரு இலக்கியமா இருக்கணும், இயற்கையாவே அது அறிவு தரக்கூடிய விஷயமா இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, அந்த இலக்கியத்துல வந்து அறிவியல், அதாவது யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு அந்த இலக்கியம் வந்து அமைஞ்சிருக்கணும் அப்படின்னுட்டு யார் சொல்றாங்க? பெரியார் வந்து சொல்றாங்க. சோ இது போல இலக்கியங்கள் படிக்கிறப்போ மக்களுடைய அறிவும் வந்து உயரும் அப்படின்னுட்டு பெரியார் வந்து குறிப்பிடுறாரு. திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார். ரொம்ப முக்கியம், பெரியார் வந்து எந்த நூலை மதிப்புமிக்க நூலாக கருதினார்னா திருக்குறளை வந்து கருதியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அனைவருக்கும் பொருந்துமான வகையில வந்து அந்த நூல் அமைஞ்சிருக்கும். சேம் டைம் வந்து அதுல வந்து அரசியல் பத்தி பேசியிருப்பாங்க, சமூகம் பத்தி பேசியிருப்பாங்க, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தையும் பத்தி வந்து குறிப்பிட்டிருக்கிறதால அதை வந்து மதிப்புமிக்க நூலாக வந்து கருதுறாரு. சேம் டைம் வந்து இந்த திருக்குறளை வந்து ஆழ்ந்து படிக்கிறவங்க சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் அப்படின்ட்டு பெரியார் வந்து சொல்றாரு. கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்க கூடாது அப்படின்ட்டு பெரியார் வந்து கருதுறாரு. ஸோ நம்ம காலம் மாறிட்டே வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எழுத்துக்களையும் பார்த்தீங்கன்னா சீரமைக்கணும், அதுக்கு வந்து தயக்கம் காட்டக்கூடாதுன்னுட்டு யார் சொல்றாரு? பெரியார் வந்து சொல்றாரு. மொழி என்பது உலகின் போட்டி, போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். மொழி வந்து உலகத்துல ஒரு போட்டி, போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும். அப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா பெரியார் வந்து சொல்றாரு. பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் வந்து பண்ணிருப்பாரு. ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை அவ் அப்படின்னு மாத்திருப்பாரு. ஐயா என்பதை வந்து ஐயா, சோ இங்க வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா, அது போல சேஞ்ச் பண்ணிருப்பாரு. அவ்வை என்பதை உயிரெழுத்தான ஆ போட்டு இவ்வு போட்டு வை போட்டிருப்பாரு, இப்படி வந்து மாத்திருப்பாரு. சேம் டைம் வந்து மெய் எழுத்துக்கள்ல சில எழுத்துக்களை வந்து குறைக்கிறது மூலமா வந்து தட்டச்சு செய்வதற்கு எளிதாகும்ன்றதால எழுத்துக்கள்ல சீர்திருத்தம் வந்து செஞ்சிருப்பாரு. பெரியார் இப்படி கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை வந்து தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்தும். எப்போ நடைமுறைப்படுத்துதுன்னா 1978, 1977 வந்து எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆவாரு. அடுத்த வருஷம் எம்ஜிஆர் தான் வந்து பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாரு 78ல. ஸோ 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறாரு. அடுத்த வருஷம் 78 வந்து பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தங்களை வந்து நடைமுறைப்படுத்துறாரு. நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். பெரியார் வந்து வேலை வாய்ப்புல பெண்களுக்கு வந்து எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்றாருன்னா 50% வந்து இடஒதுக்கீடு தரணும் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. இளம் வயதுல வந்து பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, விதவை பெண்களுக்கு வந்து மறுமணம் பண்ணணும், அப்புறமா குடும்பத்துல வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் வந்து உரிமை கொடுக்கணும், அப்புறம் பெண்களுடைய கருத்துகளுக்கும் வந்து மதிப்பளிக்கணும், சொத்துல வந்து பெண்களுக்கு பங்கு கொடுக்கணும், இதெல்லாம் இது போன்ற வந்து நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து ஆணும் பெண்ணுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. பெரியார் விதைத்த விதைகள்: கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு அப்படின்ற அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் விதைத்த விதைகள். ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை எடுத்துரைத்தவர் யாருன்னா பெரியார். இப்போ ஆண்கள் மேக்சிமம் இன்றைய காலகட்டத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீட்கள்ல வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து வீட்டு வேலைகளை வந்து பார்ப்பாங்க, ஆண்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா ஆண்களும் வந்து அந்த வீட்டினுடைய வேலைகளை வந்து பார்க்கணும் அப்படின்றத எடுத்துக்கொள்றாரு. சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். சிக்கனமா இருக்கணும்ன்றதை வலியுறுத்திருக்காரு. சேம் டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் வாழ்ந்து காட்டியிருக்காருன்றதை கொடுத்திருக்காங்க. பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம். இப்ப நம்ம இந்தியா வந்து
அன்றைய காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ எந்த நாடாக இருந்தாலும் சரி பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில வந்து எல்லாருமே வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாக்கள் சடங்குகள் அது இதுன்னு நிறைய பண்ணுறோம் இல்லையா, காது குத்து விழா, மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு விழா, ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னா அதுக்கு ஒரு செலிப்ரேஷன், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து வீண் செலவு. கல்யாணமும் நிறைய செலவு பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து வீண் செலவு. தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். சென்னையில பெண்கள் மாநாட்டுல பெரியாருக்கு வந்து ஈவேராவுக்கு வந்து ஈவே ராமசாமி அவருடைய பேரு, அவருக்கு வந்து இந்த 1938 நவம்பர் 13 தான் வந்து பெரியார் என்ற பட்டம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வருடம் ரொம்ப முக்கியம். ஈவேராவுக்கு வந்து பெரியார் என்ற பட்டம் எப்போ கொடுத்தாங்கன்னா சென்னையில நடந்த பெண்கள் மாநாட்டுல 1938 நவம்பர் 13 வந்து கொடுத்திருப்பாங்க. யுனெஸ்கோ மன்றம் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பாராட்டி பட்டம் வந்து எப்போ வழங்கினாங்கன்னா 27/6/1970. பெரியாரின் சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில வந்து அமைந்தது, மனித நேயம் வந்து வளர்க்க பிறந்தவை, நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை வந்து அவர் எப்போதுமே சொல்லலன்றத சொல்லியிருக்காங்க. பெரியார் வந்து அவருடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை வந்து செஞ்சாருன்றத கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். பெரியார் இயக்கமும் இதழ்களும். பெரியார் தோற்றுவித்த இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம். அந்த இயக்கத்தை எப்போ தோற்றுவித்திருப்பாருன்னா 1925. அவர் நடத்திய இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரீவோல்ட்ன்றது ஒரு ஆங்கில இதழ். பெரியார் சிந்தனைகள் வந்து அறிவுலகின் திறவுக்குள், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனித நேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து அப்படின்னுட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாரதிதாசன் அவர்கள் வந்து பெரியாருக்காக கவிதையை வந்து ஏற்றிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். ஸோ பெரியார் வந்து பெரிய தாடி வச்சிருப்பாரு இல்ல, அந்த தாடியே எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். அப்போ தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகை தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார், யார் அவர்தாம் பெரியார் என்ற பாடல் வரிகளை ஏற்றியவர் யாருன்னா புரட்சிக்கவி பாரதிதாசன். ஒளியின் அழைப்பு என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமுதை தேடி போகிறது, ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது, எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது, அதுவே வாழ்க்கை போர், முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. ஸோ இந்த முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்றதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. விண் அண்ணா வானம், ரவி அண்ணா கதிரவன், கமுகு அண்ணா பாக்கு மரம், பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர், இதெல்லாம் வந்து உருவகங்கள். பிறவிய வந்து இருளோட கம்பேர் பண்றாங்க, ஒளிய வந்து அமுது அப்படின்னு சொல்றாங்க, வெளிச்சத்தை, வாழ்க்கையை வந்து போருன்னு சொல்றாங்க. ஸோ ஊமை வந்து இரண்டாவது இடத்துல வந்தா அது வந்து உருவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருள்ன்றது ஊமை, அமுதுன்றது ஊமை, போர்ன்றது ஊமை. ஸோ ஊமை வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்தா அது வந்து உருவகங்கள். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூல் யாருடையதுன்னா வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூல் யாருடையதுன்னா வள்ளிக்கண்ணன். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகள் தான் வந்து பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அன்னிட்டு யார் சொல்லியிருக்கா, வள்ளிக்கண்ணன் வந்து அவருடைய நூலான புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிச்சமூர்த்தியின் கவிதைகள் எப்படி இருக்கும், இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்கள் இணைத்து அறிவு தெளிவோட நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகள் தான் வந்து பிச்சமூர்த்தியின் கவிதைகள். மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டு
கவிதைகளை வந்து புது கவிதைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கவிதைன்னா இப்படிதான் ஏற்றணும் அப்படின்றது தான் வந்து யாப்பு. அதுல இருந்து விடுபட்டு வந்தது தான் வந்து புது கவிதைகள். வசன கவிதையை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா பாரதியார் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதனை தொடர்ந்து தான் வந்து புது கவிதை வந்து தோன்றிருக்கும். இந்த புது கவிதை படைக்கும் முயற்சியில ஈடுபட்டவர் யாருன்னா பிச்சமூர்த்தி. ஸோ இவர் தான் புது கவிதையை வந்து ஸ்டார்ட் பண்ணதால இவரை புது கவிதையின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறோம். ரொம்ப முக்கியம், புது கவிதையின் தந்தை யாருன்னா பிச்சமூர்த்தி. புது கவிதையை வேற எப்படி எல்லாம் அழைக்கலாம்னா இலகு கவிதை, கற்றற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை எண்ணிட்டு பல்வேறு பெயர்கள்ல வந்து அழைக்கலாம். பிச்சமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்துல வழக்கறிஞராக இருந்தாரு. பின்னாடி இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராக வந்து பணி செஞ்சாரு. இவர் வந்து 2 இதழ்கள்ல துணை ஆசிரியராக வேலை பார்த்திருக்காரு. எந்தெந்த இதழ்கள்னா ஹனுமான், நவ இந்தியா. இவருடைய இலக்கிய வகைகள்னு பாத்தீங்கன்னா புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் எல்லாம் வந்து இவருடைய இலக்கிய வகைகள். இவருடைய முதல் சிறுகதை எதுன்னா சயின்ஸுக்கு பலி. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை வந்து சயின்ஸுக்கு பலி. இவர் வந்து கலைமகள் இதழ்கிட்ட இருந்து பரிசை வந்து பெற்றிருப்பாரு. எந்த வருஷம் பெற்றாருன்னா 1932 வந்து பெற்றிருப்பாரு. எந்த புனைப்பெயர்கள்ல வந்து இவருடைய படைப்புகள் எழுதினாருன்னா பிசி, ரேவதி என்ற புனைப்பெயர்கள்ல வந்து எழுதியிருப்பாரு. முயற்சி, நம்பிக்கை, வெற்றி உணர்த்தும் அறிஞர்களுடைய மொழிகள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது. எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. இது நம்மளுக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படிதான். வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படிதான். தாவோ தேஜிங் இது வந்து யாருடையதுன்னா லாவோட்சன் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே வந்து உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை சீன கவிஞர் லாவோட்ஸ் வந்து மறுக்கிறார். உண்டும் வேண்டும், இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை கூறுவதுதான் இவருடைய கவிதை என்றதை கொடுத்திருக்காங்க. உண்டும் வேண்டும், இல்லையும் வேண்டும் அப்படின்னு யார் சொல்றாங்க? லாவோட்ஸ் வந்து சொல்றாரு. ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கின்றது. பாண்டம் பாண்டமாக களிமண் வணையப்படுகிறது, ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியில் கிடைக்கிறது. வீட்டு சுவர்களில் வாயிலுக்காகவும் ஜன்னலுக்காகவும் வெற்று வெளியை விடுகிறோம், ஆனால் வாயிலும் ஜன்னலும் வெற்று வெளி என்பதால் பயன்படுகின்றன. எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை பயன்படுத்தி கொள்கிறோம் என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ தத்துவ விளக்கம் இந்த பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது. இல்லை என்பது வடிவத்தை இப்ப வந்து ஒரு குடம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடத்துல வந்து இல்லாத ஒரு இடத்துல தானே தண்ணி நிரப்புவோம், அதுதான் வந்து சொல்றாங்க. வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது, அதனால வெற்றிடம் வந்து நம்ம பயன்படுத்துறோம்ன்றது சொல்லியிருப்பாங்க. இதனுடைய மெயின் இது என்னன்னா இன்மை என்ன இல்லை, இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது அவர் கருத்து. இப்ப பானை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பானை உள்ள வந்து இல்லாத இடத்துலதான் தண்ணி நிரப்பி பயன்படுத்துறோம். சோ அது போல இன்மை என்ன இல்லை என்று எதையுமே வந்து நம்ம புறக்கணிக்க வேண்டாம் என்பது அவர் கருத்து. பாண்டமாக அடுக்கு தொடர், வாயிலும் சன்னலும் வந்து எண்ணுமை. இப்போ வீட்டுக்கு வந்து ஜன்னல் கதவெல்லாம் வைக்கிறோம், அதனால நம்மளுக்கு பலன் இருக்குதுன்னா அது மூலயமா தானே காத்து உள்ள வரும். ஸோ அது போல வந்து இந்த கவிதையில வந்து சொல்லியிருப்பாரு. வாயிலும் சன்னலும் என்றது என்றது வெளிப்படையா வந்தா எண்ணுமை. லாவோட்ஸ் வந்து சீனாவில் வாழ்ந்தவர். எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிமு அல்லது பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய சமகாலத்தவர் யாருன்னா சீன மெய்யியலாளரான கன்ஃபியூசியஸ் வந்து இவருடைய சம காலத்தவர். லாவோட்ஸ் வந்து தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். லாவோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை வந்து சார்ந்தவர். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்ஃபியூஷியஸ் வந்து சிந்திக்கிறார். ஸோ கன்ஃபியூஷியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை மையமாக வைத்து அவருடைய சிந்தனை இருக்கும். லாவோட்ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்றைய வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை வந்து முன்வைக்கும். ஸோ லாவோட்ஸ் வந்து இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னா லாவோட்ஸ்.
அதே வந்து ஒழுக்கத்தை வந்து மையமாக வச்சு அதை பத்தி சிந்திக்கிறவங்க தான் வந்து சிந்திச்சவர் தான் வந்து கன்ஃபியூசியஸ். தாவோவியம் அதையே வலியுறுத்துகிறது. தாவோவியம் வந்து எது சொல்லுதா, இன்னைக்கு வாழ்க்கைய வந்து மகிழ்ச்சியா வந்து வாழணும்னுட்டு தாவோவியம் சொல்லுது. அந்த தாவோவிய பிரிவை சார்ந்தவர் தான் வந்து லாவோட்ஸ் அவர்கள். லாவோட்ஸ் அவர்களுடைய கவிதையை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாரு, இந்த கவிதையை மொழிபெயர்த்தவர் யாருன்னா சி மணி அவர்கள். அடுத்து வந்து யசோதர காவியம். உலக பொதுமறை அன்னிட்டு எது சொல்லுவோம், திருக்குறளை வந்து சொல்லுவோம். யசோதர காவியம். ஸோ இதுல என்ன வரிகள் கொடுத்திருக்காங்கன்னா, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அறமன்னா நற்செயல், வெகுளியன்னா சினம், ஞானமன்னா அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி, ஆக்குக போக்குக நோக்குகன்றது வியங்கூல் வினைமுற்றுகள். ஐஞ்சிறு காப்பியங்கள்ல ஒன்றுதான் வந்து யசோதர காவியம். இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில இருந்து தழுவி எழுதப்பட்டது தான். ஸோ வடமொழி நூலை வந்து தழுவி தமிழ்ல எழுதப்பட்ட நூல் தான் வந்து யசோதர காவியம். யசோதர காவியத்தின் ஆசிரியர் யாருன்னா தெரியல. அவர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்கன்னா ஒரு சமண முனிவர் அப்படின்னு சொல்றாங்க. யசோதர காவியத்தை இயற்றியவர் வந்து யாருன்னு தெரியல, பட் வந்து அவர் வந்து ஒரு சமண முனிவர் அப்படின்னு சொல்றாங்க. சமண முனிவர் ஒருவரால் ஏற்றப்பட்டது. யசோதர காவியம் வந்து யாருடைய வரலாற்றை பத்தி சொல்லுதுன்னா, யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை வந்து சொல்லுது. யசோதர காவியம் வந்து யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை வந்து சொல்லுது. இதுல எத்தனை சருக்கங்கள் இருக்குன்னா 5 சருக்கங்கள் கொண்டது. யசோதர காவியத்துல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 320 எனவும் 330 எனவும் கருதுவர். யசோதர காவியத்தில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை வந்து 320 எனவும் 330 எனவும் கருதுவாங்க. அடுத்து வந்து மகனுக்கு எழுதிய கடிதம் நான் முத்துக்குமார். சோ இது வந்து ரொம்ப முக்கியம். தம் மக்கள் மெய்த்திண்டல் உயிருக்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர். தம் மக்கள்னா நம்ம பெற்ற பிள்ளைகள் வந்து நம்மளுடைய உடம்பு தொடுறது வந்து நம்ம உயிருக்கே இன்பம் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க, வள்ளுவர் வந்து சொல்றாரு. கடித வடிவிலையும் வந்து பாத்தீங்கன்னா புதினங்களும் எழுதப்பட்டன. கடித வடிவத்துல வந்து புதினங்கள் வந்து எழுதப்பட்டாங்க. கடித வடிவில இலக்கியங்கள் படைத்தவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாகூர், நேரு, டி.கே.சி. வள்ளிக்கண்ணன், பேரறிஞர் அண்ணா, மு. வரதராசனார், கு. அழகிரிசாமி, கி. ராஜ நாராயணன். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும். பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. ஸோ இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா நான் முத்துக்குமார். யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம், யாப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கவிதை ஏற்றும் முறைகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இலக்கணம் தான் வந்து யாப்பிலக்கணம். யாப்பின் உருபுகள் எத்தனைன்னா 6. அது என்னென்னு பாத்தீங்கன்னா எழுத்து, அசை, சீர்தலை, அடி, தொடை. யாப்பின் உருபுகள் எத்தனைன்னா 6. என்னென்னா எழுத்து, அசை, சீர்தலை, அடி, தொடை. எழுத்து வந்து பாத்தீங்கன்னா யாப்பிலக்கண அடிப்படையில வந்து 3 வகைப்படும். குறில், நெடில், ஒற்று. அசை வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களால் ஆனது. ஓரெழுத்தோ 2 எழுத்தோ சேர்ந்து வர்றதுதான் வந்து அசை. அசைய வந்து 2 வகையா பிரிப்பாங்க, நேரசை, நிறையசை. நேரசைன்னா தனிக்குறில் தனித்து வந்தாலோ தனி நெடில் தனித்து வந்தாலோ தனிக்குறிலோட ஒற்றும் தனி நெடிலோட ஒற்றும் சேர்ந்து வந்தா அதை நேரசை அப்படின்னு சொல்லுவோம். நிறையசைன்னா 2 குறில்கள் சேர்ந்து வந்தாலும் இரு குறில்கள் சேர்ந்து வந்தாலும், இரு குறிலோட ஒற்று வந்தாலும், குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்தாலும், குறிலும் நெடிலோட ஒற்று சேர்ந்து வந்தாலும் அதை வந்து நிறையசை அப்படின்னு சொல்லுவோம்.
சீர் அப்படின்றது என்னன்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை. ஸோ நேரசை நிறையசைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நேரசை நிறையசை ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்றது தான் வந்து சீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீர் தான் வந்து பாடலுடைய ஓசைக்கு வந்து அடிப்படையாக அமையும்னு சொல்றாங்க. சீர் வந்து 4 வகைப்படும். அது வந்து ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீரன்னிட்டு சீர் வந்து 4 வகைப்படும். நேர் என்பதோட உகரம் சேர்ந்து முடிவது வந்து நேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நேரசையோட உகரம் என்ற உகர எழுத்து, இந்த தூக்கு உகரம் தெரியும் இல்லையா, ஸோ அது வந்து சேர்ந்து வந்தா அது வந்து நேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை என்ற அசையோட உகரம் சேர்ந்து முடிந்தா அதை வந்து நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இவை வந்து எங்க அமையும்னா வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். இந்த நேர்பு நிறைவு எல்லாம் வந்து வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். ஈரசை சீர்களுக்கு வந்து வேற பெயர் இருக்கு. ஈரசை சீர்களை வந்து வேற எப்படி அழைக்கலாம் அப்படின்னா இயற்சீர் அல்லது உருச்சீர். அதாவது இயற்சீர், ஆசிரிய, உரிச்சீர். அந்த ஆசிரியன்றதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஆசிரிய ஈரசை சீர்களை வந்து வேற எப்படி அழைக்கலாம்னா இயற்சீர் அப்படின்னு அழைக்கலாம், ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு அழைக்கலாம். ஓரசை சீர் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. நேருக்கான வாய்ப்பாடு வந்து நாள், நிறையன்னா மலர், நேர்புன்னு வந்த வாய்ப்பாடு வந்து காசு, நிறைபுன்னு வந்த அதற்கான வாய்ப்பாடு வந்து பிறப்பு. ஓரசை சீர்க்கான வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. ஈரசை சீர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர் தேமா, நிறை புலிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம். தேமா புலிமான மான் முடியறதால அது மாச்சீரன்னு சொல்லுவோம். கருவிலம் கூவிலம், விலம் அப்படின்னு முடியறதால இதை வந்து விளச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். மூவசை சீர்னா ஆல்ரெடி நேர் தேமா, நிறை புலிமான்னு பார்த்தோம் இல்லையா, அதோட கடைசியில நேர் சேர்ந்ததுன்னா அது காய்ச்சீரா வந்து வரும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அப்படின்ட்டு. அதே வந்து அந்த ஈரசை சீர் நிறையோட கடைசியில எல்லாமே நிறை சேர்ந்ததுன்னா தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி என்ற வாய்ப்பாடு வந்து வரும். காய்ச்சீர்களை வந்து எப்படி அழைப்போம்னா வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம். காய்ச்சீர்களை வந்து சீர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற போது வந்து என்ன தோன்றும், நாலசை சீர் வந்து தோன்றும். வெண்பாவில் வந்து பாத்தீங்கன்னா இயற்சீரும் வெண்சீர் மட்டுமே வரும். இப்ப திருக்குறள் வந்து வெண்பா நூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுல வந்து என்ன வரும், இயற்சீரும் வெண்சீர் மட்டுமே வந்து வரும். பிற சீர்கள் வந்து வராது என்றத சொல்றாங்க. தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும், பிற தலைகள் வாரா. ஸோ வெண்பால இயற்சீர் வெண்சீர் மட்டும் வரும், பிற சீர்கள் வராது. அதே தலைகள்ல வந்து இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும், பிற தலைகள் வந்து வராது. ஈற்றடியின் நீற்றுச்சீர் ஓரசை சீர்களில் முடியும். ஸோ வெண்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈற்றடியின் நீற்றுச்சீர் ஓரசை சீர்கள்ல முடியும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. பிறன் ஞானத்தக்கது தான் நானா ஆயின் அறம் ஞானத்தக்கது உடைத்து. இதுல உடைத்து என்றது வந்து இந்த ஈற்றுச்சீர், ஈற்றடியின் நீற்றுச்சீர் ஓரசை சீர்களில் முடியும்னு பார்த்தோம் இல்லையா. இதுல துடைத்து என்றது வந்து பாத்தீங்கன்னா ஈற்றுச்சீர். அது வந்து பாருங்க நிறைவு அன்னிட்டு ஓரசையில முடிஞ்சு அதுக்கான வாய்ப்பாடு பிறப்பு அன்னிட்டு முடிஞ்சிருக்கு. பிறன் ஞான அதை எப்படி பிரித்து எழுதணும் அதுக்கான வாய்ப்பாடு வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தலை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். தலை வந்து எத்தனை வகைப்படும், இதுவே ரொம்ப முக்கியம் தான். எத்தனை வகை என்றது தலை வந்து 7 வகைப்படும். பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதன் அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தான் வந்து தலை. தலை என்னன்னா நின்ற சீரினுடைய ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தான் வந்து தலை. இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும். ஸோ நீங்க வந்து இந்த இலக்கணம் பகுதி உங்களுக்கு புரியலன்னா நான் ஆல்ரெடி செப்பரேட்டா வந்து பிளேலிஸ்ட்ல 6th to 10th இலக்கண பகுதி போட்டிருக்கேன். நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். நேரொன்றிய ஆசிரியர் தலை. மாமுன் நேர் வந்துச்சுன்னா நேரொன்றிய ஆசிரியர் தலை. விலமுன் நிறை வந்தா நிறையொன்றிய ஆசிரியர் தலை. மாமுன் நிறை அல்லது விலமுன் நேர் வந்ததுன்னா இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்ததுன்னா வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை என்ன கலித்தலை. கனிமுன் நிறை என்ன ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் என்ன ஒன்றா வஞ்சி தலை.
அடி வந்து பாத்தீங்கன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவதுதான் வந்து அடி ஆகும். அடி வந்து இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள்னா லைன்ஸ், அந்த இரண்டும் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடியாகும். அடி எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். 2 சீர்களை கொண்டது குறளடி. ஸோ திருக்குறள் வந்து குறளடி. 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 சீர் அல்லது 6க்கு மேற்பட்ட சீர்கள் இருந்ததுன்னா அது வந்து களி நெடிலடி. தொடை என்பதனுடைய பொருள் என்னன்னா தொடுத்தல். தொடை என்னன்னு பாத்தீங்கன்னா பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை ஆகும். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்று வர தொடுப்பதுதான் வந்து தொடையாகும். தொடை எத்தனை வகை இருக்குன்னா 8 வகை இருக்கு. அந்த 8 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா மூனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்ட்டு 8 வகை வந்து இருக்கு. மூனை என்ன முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை என்ன இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இயைபு என்ன அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ வந்து ஒன்றி அமைவதை வந்து இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவோம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை அவ் எனவும் சீரமைத்தார். சரியான கூற்று. சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்ட்டு எண்ணியவர் யாருன்னா பெரியார். கூற்று காரணம் சரி. காலத்தினால் செய்த நன்று சிறிதனும் ஞாலத்தின் மான பெரிது. ஸோ பெரிது என்றதுக்கான வாய்ப்பாடு வந்து பிறப்பு. முண்டி மோதும் துணிவே இன்பம். இதுல இன்பமாக உருவகப்படுத்துவது எதுன்னா துணிவு. விடைக்கேற்ற வினாவை தேர்க்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஞானம் என்பதன் பொருள் வந்து அறிவு. அடுத்து உமர்கயாம் பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இருத்தல் எனும் சமுத்திரம் அந்த பேர் இருளில் இருந்து வந்தது. மெய்மை எனும் இந்த ரத்தினம் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும். அவரவர் இயல்பின்படி சொல்லி சென்றார்கள் ஒவ்வொருவரும். எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே. தாழ்ச்சியும் முயற்சியும் நாமே. நிறையும் குறையும் நாமே. ரசம் போன கண்ணாடி சகலமும் தெரியும். ஜாம்ஷித்தின் மாயக்கிண்ணம் இரண்டும் நாமே அப்படின்ற வரிகளை ஏற்றியவர் யாருன்னா உமர்கயாம். ஜாம்ஷித் மாயக்கிண்ணம் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாம்ஷித் என்பவர் வந்து ஒரு பாரசீக புராணங்கள்ல வரக்கூடிய ஒரு புகழ்பெற்ற அரசர். இவர் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஜாம்ஷித் மாயக்கிண்ணம் வந்து பாத்தீங்கன்னா முக்காலத்தை காட்டக்கூடியதாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சொற்றொடர்களை அடைப்புக்குறிகளுக்குள் உள்ளவாறு மாற்றுக. ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நேர்குற்றாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். இதை நேர்குற்றாக மாற்றணும்னா நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். ஸோ மேலே கொட்டேஷன் இருந்தாவே வந்து அது நேர்குற்று. ஸோ நம்ம வந்து அதை நேர்குற்றா மாத்திருக்கோம். தென்னாட்டு பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார். இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம்னா அந்த தென்னாட்டு பெர்னாட்சா அப்படின்ட்டு அறிஞர் அண்ணாவை புகழ்ந்தவர் யாருன்னா கல்கி அவர்கள் வந்து புகழ்ந்திருப்பாங்க. அதை வேணும்னா சைட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது அயற்குற்றா மாற்றணும்னா ஆசிரியர் தென்னாட்டு பெர்னாட்சா என்று அண்ணாவை புகழ்ந்து கூறினார். அடுத்து மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும். இப்ப நடந்த எக்ஸாம்ல இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க குரூப் 4. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. அதாவது பெயர் மரபு பிழைகளை திருத்துகன்றதை கொடுத்திருக்காங்க. திங்கள் முடி சூடுமலை தென்றல் விலை ஆடுமலை தங்கு புயல் சூழுமலை தமிழ் முனிவன் வாழுமலை அங்கையர்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கருவி தூங்குமலை பொதியமலை எம்மலையே என்ற வரிகளை ஏற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். பகலவன் என்றது கருவிலம். மலர்ச்சி என்ன புலிமா. தாவோவியம் என்ன தேமாங்கனி. வெற்றிடம் வந்து கூவிலம். பூங்குட்டி வந்து தேமாங்காய். வினைத்தொகைகள். ஸோ இது ரொம்ப முக்கியம். எல்லா வார்த்தைகளுமே வந்து இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை தான். இதுக்கு முன்னாடி நடந்த இயல்ல வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் பண்பு தொகைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த இலக்கண குறிப்பு வந்து அது எல்லாமே பண்பு தொகைகள்ன்றது நீங்க அந்த இயல்லையும் ஒரு வாட்டி தெளிவா வந்து வாசிச்சிருங்க. இந்த இயல்ல ஸோ இயல் 7லையும் பண்பு தொகைகள் கொடுத்திருப்பாங்க. இயல் 8ல வந்து வினைத்தொகைகள் வந்து கொடுத்திருக்காங்க. வளர்த்தமிழ்னா வினைத்தொகை. விளைநிலம், குளிர்காற்று, விரிவு
விரிவானம், உயர்மதில், நீள்வீதி, கரை விளக்கு, மூடுபனி, வளர்ப்பிலை, தளிர்ப்பு, இது எல்லாமே வந்து வினைத்தொகை. வினைத்தொகைன்னா சொல்லி பாருங்க, முக்காலத்துக்கு பொருந்துற மாதிரி வரணும். வளர்த்தமிழ்னா வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் அப்படின்னு முக்காலத்துக்கு பொருந்துற மாதிரி வந்தா வினைத்தொகைகள். ஸோ இது எல்லாமே வினைத்தொகைகள். அதை வந்து தெளிவா வந்து பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நேர் நேர் நிறைன்னா தேமாங்கனி, நிறை நிறை நேரன்னா கருவிலங்காய், நேர் நேர் நிறையன்னா தேமாங்கனி, நிறை நிறை நேரன்னா கருவிலங்காய், நேர் நிறையன்னா கூவிலம், நிறை நிறையன்னா கருவிலம், நேர் நேர் நேரன்னா தேமாங்காய். கலைச்சொல் அறிவும் எழுத்து சீர்திருத்தம் வந்து ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துரு அண்ணா ஃபாண்ட், மெய்யியல் தத்துவம் அப்படின்னா பிலாசபி, அசையன்னா சிலபல், இயைபு தொடை என்ன ரைம். பெரியாரின் சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா வே ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை வந்து பாத்தீங்கன்னா SP சட்டர்ஜி. அது மொழிபெயர்ப்பு பண்ணவர் யாருன்னா விமு சாம்பசிவன். தங்கைக்கு மு வரதராசன், தம்பிக்கு அறிஞர் அண்ணா. தங்கைக்கு வந்து மு வரதராசன், தம்பிக்கு அறிஞர் அண்ணா. அவ்வளவுதாங்க. இதோட இயல் 8 வந்து முடியுது. அடுத்த வீடியோல இயல் 9 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.